2019 வச்சிங்களேன், 17 அவர் வந்த புதுசில் இவர்கள் பண்ண அந்த டிஃபேம் இருக்குல்ல, ஒன்றுக்கு உதவாதவர் மாட்டிக்கிட்டாரு, அடிமை, ஜெயலலிதா மாதிரி கிடையாது, இவர்கள்லாம் அது ஒன்றும் கூட்டம் வராது அதுன்னு. அப்போ 17லேருந்து 21 வரைக்கும் அவர் முதலமைச்சராக இருந்தார். அது அப்படியே ஓடிடுச்சு. 2017க்கு பிறகு நடுவில் ஓபிஎஸ் வச்சு உள்ள கட்சிக்குள்ளே வேலை காமிச்சாங்க. 21க்கு அப்புறம் ரொம்ப வேலை காமிச்சாங்க. ஆட்சியிலையும் இல்லை, இது இல்லை. அப்போ என்ன பிரச்சாரம்னா பெரிய பிரச்சனை, டெய்லி பிரச்சனை, டெய்லி அடித்தடி. எஸ்பி வேலுமணி பார்த்தீங்கன்னா 40 எம்எல்ஏவோட வெளியே போகிறாரு. சிவி சண்முகம் இருக்கும் சண்டை. சும்மா செங்கோட்டையன் கூட்டம் நடக்கும்போது எந்திரிச்சு பாத்ரூம் போனால் கூட்டத்தை புறக்கணித்தார் செங்கோட்டையன். இப்படி சொல்லாத விஷயங்களே கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே அடிமை பாடி, அந்த பாடி, இந்த பாடின்னு சொல்லி இவருக்கு ஒன்றுமே வராது அப்படின்ற மாதிரி. இந்த நேரத்தில் தான் விஜய் இந்த ரோட் ஷோன்னு போய் எல்லா மாவட்டத்திலும் ஆளை வர வச்சு ஒரு மாதிரி சீனை போட்டாங்கல்ல. அதுக்கு போட்டி அவர் நான் போகிறேன்ட்டு இவர் போனார். இவர் உதயநிதி போனார். அதே பெரிய அளவில் கூட்டம், அதே நாளில் கோயம்புத்தூரில் போனார். பெரிய அளவில் கூட்டம் இல்லை, இதாகிடுச்சு. அப்புறம் சிஎம் போனார். அதுக்கும் பெரிய அளவில் கூட்டம் இல்லை. சிஎம் போனால் எப்படி திரட்டி வச்சுருக்கணும், சிதம்பரம்லாம் போனார். ஆமாம். அப்போ இது மாதிரி நடந்துகிட்டு இருக்கும்போது இவர் எழுச்சி பயணம்னு இவர் தொடங்குறாரு. தமிழகம் காப்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்னு எழுச்சி பயணம் கிளம்புறாரு.